வாங்கோ இல்லை நீங்கள் செய்து சாப்பிடுங்க. செய்து சாப்பிட்டு சொல்லுங்க இப்படி இருக்கேன். தண்ணி கூட்டம் சுமந்து தலுக்கா நடந்து வணக்கம் உறவுகளே, உங்களை மீண்டும் அடுத்த காலை சந்திக்கிறேன். எல்லாம் சுகமாக இருக்கிறீங்களோ? நாங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம். நீங்களும் சுகமாக இருக்கணும். எல்லாம் பல இறைவன் அருள் புரிவார். எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான முறையில் எனக்கு வடை செய்ய போகிறோம். வடை என்ன மாதிரி சொன்னாங்க, நான் மற்ற தான் செய்து காட்ட போகிறார் எப்படி செய்கிறான்ட்டு. அதோட இப்போ இந்த வடை ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும் போட்டாங்க. இப்போ செய்முறையை பார்க்கும்போது அதுக்குரிய பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாக்கு. இந்த வடை எப்படி சுடுறது, என்ன மாதிரி இருக்குன்ற பார்ப்போம். அது என்ன வடைன்னு சொன்னால் அவல் வடை. சரியோ, அவலில் இந்த வடை எப்படி சுடுறது என்றதை பார்த்துட்டு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். அந்த வடை இப்போ மச்சான் இங்கே தாங்கள் அப்படி செய்கிறோன்னு சொல்லி எனக்கு எங்களுக்கு செய்து காட்ட போகிறார். சரியோ, வாங்குறவங்கள காணொலிக்குள்ளே போவோம். இப்போ நாங்கள் புது வடைக்கு போவோம். வாங்கோ. புது வடை அவலில் செய்கிற புது வடை. இப்போ நாங்கள் இப்போ மற்ற உளுந்துகள் கடையிலெல்லாம் அவல் செய்து பார்த்துருக்குறோம், வடை செய்து பார்த்துருக்குறோம். இன்றைக்கு நாங்கள் அவலில் செய்ய போகிறோம் இந்த வடை. இந்த அவல் வடை எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்கோ. சரி, என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ 200 கிராம் அவல் வேண்டி அது ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சு கழுவி போட்டு ஊற வச்சுருக்கிறோம். அவலை வடிவாக கழுவோன்னு சொன்னால் அதில் அந்த டஸ்ட்கள் இருக்கும். அப்போ அதை போக்கி நல்லா வெள்ளையாக கழுவி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஊற வைக்கணும். சரியோ, ஊற வச்சோன்னா அவல் நல்லா கழிஞ்சு இதாக வரும். எப்படி உள்ளுக்கு ஊறி அமர்த்த நல்ல இந்த பசையாக வரும். சரியோ, மற்ற என்ன தேவைன்றதை பார்ப்போம். இப்போ நாங்கள் வெள்ளமான்னு சொல்லுவோம், கோதுமாமா. அது 200 கிராம் அவல் 50 கிராம் கோதுமைமா. அதே மாதிரி சோளன்மா 25 கிராம். மற்ற பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு உப்பு. அதோட 2 பெரிய வெங்காயம், மற்றொரு 3 பச்சை மிளகாய், உள்ளி ஒரு 4-5 பல் உள்ளி, மற்றது கருவேப்பமில்ல தேவையான அளவு, லீஸ்டில் ஒரு கொஞ்சம். சரியோ, அதோட ஒரு முட்டையம் எடுத்து வச்சிருக்கிறோம். மற்ற சரியும் தானே எங்களுக்கு தேங்காய் வேணும். சரி, அன்பான உறவுகளே, நாங்கள் சமையல் உள்ளுக்குள்ள போவோம். இப்போ பாருங்க, நாங்கள் தண்ணியில் போட்டுருக்கிற அவளுக்கு நாங்கள் தண்ணி மிஸ் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் அப்படியே சும்மா கையால் பிசிய தானா உளுந்து வடை மாதிரி வந்துடுச்சு. சில உளுந்து வடைக்கு நாங்கள் தண்ணி போடுவோம், அதெல்லாம் போடுவோம். இது ஒன்றும் போடுறதில்லை. கோதுமமா சோளன்மா இந்த வெங்காயம் முட்டையெல்லாம் போட்டு பிணைஞ்சிருக்கும் போது எல்லாம் வடை பதுவத்து வந்துடும். அப்புறம் அதை 2 நிமிஷம் வச்சுட்டு தான் நாங்கள் இந்த தாச்சில போட்டு எடுக்க போறோம். மெதுவாக இந்த அவலை கையால பிசைகிறோம். அப்போ அதுக்கு எல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிணையும், பிணைஞ்சு களியாக்கும். இதுக்குள்ள இந்த எடுத்த பிடிச்ச கோதுமாவை அப்படியே போடுறோம். 50 கிராம் எடுத்துனாங்க, 50 அப்படி போடுறோம். அதுக்குள்ள போட்டாச்சு அந்த கோதுமாவை அப்படியே மிக்ஸ் பண்றோம். கோதுமை மிக்ஸ் பண்ண கையோட தேவையான அளவு உப்பு எடுக்கிறோம். நாங்கள் வடை சுடுறோம்டா கிரைண்டர் வேணும். அவல் வடை உளுந்து வடை சரி, கடலை வடை சரி, கிரைண்டர் கண்டிப்பாக வேணும். அது கரண்ட் இல்லாட்டி சுடவே மேலாது. அம்மியில் ஆட்டித்தான் இறக்க வேண்டியது. இது அப்படி ஒன்றும் இல்லை, 15 நிமிஷத்துல வடை. நான் சாதாரணமாக ஒரு வடை சுடுறேன்டா ஒரு நாள் பிடிக்கும். என்ன முதல் நாள் ஊற விட்டு மறுநாள் எல்லாம் ஊற்று வச்சு எடுத்துக்கொண்டு மில்லில் கொடுத்து அரைச்சித்தான் வடை சுட வழி. இது அப்படி இல்லை. திடீரெண்டு பிள்ளைகள் அம்மா வடை வேணுமும் டக்குன்னு 15 நிமிஷத்துல அவளை வாங்கியாச்சு, வடை சுட்டு கொடுத்தாச்சு. கொஞ்சம் போடுவோம் உப்பு. இப்போ நாங்கள் உப்பை தேவையான பார்த்து போடுவோம். அப்புறம் அதோட கலக்க போகிறோம் சோளன்மா 25 கிராம் எடுத்துருக்கோம். அதையும் இதுக்க போட்டு சேர்த்து பிசைவோம். இந்த அவல் வடை நான் ஒரு நாளையும் சாப்பிடுவேன். இப்போ இந்த இஞ்சாலும் சாப்பிட போகிறோம். பாருங்க, அப்படி நாங்கள் அங்கே கடலை வடை உளுந்து வடை சாப்பிட்றோம். கூட கீரை வடை உளுந்து வடை மாதிரி தான் இருக்கும். தண்ணி தன்மை இருக்கு தானே. அப்போ அதனால வெங்காயத்தை போட்டு பீஸ் பண்ணிடுவோம். அப்போ தான் தண்ணி தன்மை அந்த மாவுக்குள்ள தண்ணியே சேர்க்கல. பாருங்களா, வெங்காயத்தில் தண்ணி தன்மை இருக்கிறபடியா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வெங்காயத்தை போட்டு பிணைகிறோம். எல்லாம் போட்டு இப்போ வடைக்கு போட்ட மாதிரி தான் நாங்கள் போடுவோம். வெங்காயம் போட்டது தண்ணி மா கொஞ்சம் இருக்கமா இருக்கு தானே. அப்போ வெங்காயத்தை போட்டோன்னே அந்த தண்ணி கணக்காக வருது. பச்சை மிளகா வட்டி இருக்க, முள்ளி வட்டி இருக்க, மிளகு கருவேப்பிலை எல்லாத்தையும் உண்டா போட்டு சேர்க்குறோம். இதை இதெல்லாம் உண்டா சேர்த்தாச்சு. அதே மாதிரி நல்லா சேரும் வரை நல்லா பிணையணும். பாத்தீங்களா எப்படி வருது வடை? பிணைஞ்சு அந்த களியா வேற வரணும். மச்சான் உளுந்துன்னா அவல் வடான்னு சாப்பிட போறோம். நல்லா இருக்கும் போறான் கிடாக்கு பார்க்க. சரி, இதே பிசைஞ்சு வச்சாச்சு. அப்புறம் முட்டை அடிக்கிறோம். ஒரு முட்டை காணுமே. ஒரு முட்டை போதும். அதை நல்லா பிணைஞ்சு ஒரு 2 நிமிஷம் விடணும். இப்போ எங்களுக்கு இப்போ நாங்கள் பிணைஞ்சு போட்டு உங்களுக்கு இப்போ உப்பு தேவைன்னு சொன்னால் நாங்கள் உப்பை சும்மா சாடையாக சின்ன சொட்டு வயல் எடுத்து பார்க்கலாம். என்ன உப்பு போடணுமோ இல்லை காணுமோ கணக்காக போட்டுருக்குறேன் தேவையான அளவு. இப்போ எல்லாம் பிணைஞ்சு எல்லாம் ரெடிக்காக வச்சாச்சு. என்ன இப்போ 2 நிமிஷம் விட்டுட்டு வச்சா சரி ரைட். அப்போ நாங்கள் ஒரு 2 நிமிஷம் குழச்சி வச்சது கொஞ்சம் ஊறட்டும். என்ன நீ அடுப்பு சட்டி காய்ஞ்ச அப்புறம் நல்லா சூடுனா அப்புறம் எண்ணெயே விடுவோம்.
எண்ணெயை விடுவோம். எண்ணெய் கொதிக்கட்டும். எண்ணெய் கொதித்த கையோட உருண்டை எடுத்து தப்புறோம். அடுப்பை ஆக கூட்டக்கூடாது. ஒரு கணக்கான நெருப்பில் விடணும், இல்லாட்டி சூட்டுக்கு எரிச்சு போடும். அவல் வடை பொரிஞ்சு கொண்டு இருக்குது. வடை சுட்டு என்ன எண்ணெயில் போடுறதெல்லாம் பொரிக்கிறது தானே. வடை சுடுறேன்னு நான் சொல்லுவோம். வடை பொரியுது. அவல் வடை சரி, நாங்கள் இப்படியே கொஞ்சம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வடையை அதுக்கு போட்டு ஒருக்கா போட்டு மெட்ட பக்கம் பிரட்டி வச்சிருக்கிறோம். சரியோ, இந்த வடைக்கு ஓட்ட ஓடுறது அது ஊனா வடைக்கு தான் ஓட்ட ஓடுறோம். ஓட்ட ஓடுறாரு சின்ன ஜானதி விடுறாரு. என்னதுக்கா உளுந்து வடைக்கு பருப்பு வடைக்கே ஓட்ட ஓடுற இல்லை. இப்போ அப்படியா? இப்போ உளுந்து வடைக்காது. அப்போ லேடிஸ் வடை. வடை பார்த்தீங்களா புரிஞ்சு கொண்டு பெரிய பொன்னிறமாக வருகுது. ஆகலம் இதண்ட விடக்கூடாது. கறி இப்போ பருவம் தெரியும் தானே, அந்த பருவத்தில் எடுக்கணும். ஆனால் அந்த வடை என்னன்னு சொன்னால் அந்த முட்டையை முடிச்சு ஊற்றினாலும் டேஸ்டாக இருக்கும். சரி, வீட்டை இப்போ நாங்களுக்கு செய்து கொடுப்போம். முட்டையை அடிச்சு ஊற்றுவோம். முட்டை அடிச்சு ஊற்றாடி வடை இல்லை. இந்த முட்டையோட வாசமும் முட்டையோட டேஸ்ட்டும் பெருமில்லை. இப்போ நாங்கள் முதல் போட்ட வடைக்கு ஓட்டோ போடையில. அப்போ என்ன மனசு கேட்டது ஏன் இந்த வடைக்கு ஓட்டோ போடையிலேண்டு. அப்போ அதுக்கு ஓட்டையும் போடலாம், போடாமையும் போடலாம். அப்போ நாங்கள் இப்போ ஒரு ஓட்டையும் போடுவோம். ஓட்டை போடுறோம் பாருங்க. ரைட். என்ன அப்படியே குத்தி விட்றோம். ஓட்டு அப்படியே குத்தி விட்றாரு என்ன. அப்போ நடுவலையும் போகுது என்ன. சரி, ஓட்டை போட்டாலும் நான் கண்டு போகுது. சரி, சொல். ரைட். ஓட்டை போட்ட வடையை விரும்ப வைக்கணும், ஓட்டை போடாத வடையை விரும்ப வைக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா முதல் போட்ட வடை எடுத்து வச்சிட்டோம். இப்போ அடுத்தது போட்டு கொண்டிருக்கிறோம். வடை சுட்டு கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் வடை வேணும்னு சொன்னால் வாங்கோ, இல்லை நீங்கள் செய்து சாப்பிடுங்க. செய்து சாப்பிட்டு சொல்லுங்க இப்படி இருக்கேன். வடை எல்லாம் சுட்டு முடிஞ்சு அவல் வடையா நாங்கள் இப்போ சுட்டு முடிஞ்சிட்டு சாப்பிட போகிறோம். வடை இப்போ வடை சுட்டு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து அந்த அவலை வந்து அங்கே இனிப்பு சாப்பாடு தான் எடுக்கணும். நாங்கள் குழைச்சி சாப்பிட தான் எடுக்கிறோம். இனிப்பு சாப்பாடு தான். இது வந்து நாங்கள் உரைப்பு சாப்பாட்டுக்கும் அவலை எடுக்கலாம் வந்து உங்களுக்கு காட்டி இருக்கோம். அப்போ வடைக்கு என்ன நல்லா இருக்கும்? பிளேண்டியோ டீயோ? வடைக்கு பிளேண்டி நல்லா இருக்கும். அப்போ வடையும் பிளேண்டியும் குடிக்கும். பிளேண்டி நல்லா இருக்கும். வடைக்கு பிளேண்டி தான் நல்லது. அதை பற்றி தான் அந்த வடையும் சாப்பிட்டு பிளேண்டியும் குடிக்க நல்லா இருக்கும். வடைக்கு அந்த உரைப்பு திறமை இருக்கല്ലോ, மிளகாய் போட்டாங்கல்லோ, அந்த மிளகாயும் பிளேண்டியும் குடிக்க அது ஒரு வித்தியாசமான டேஸ்டாக இருக்கும். நல்லா இருக்கும். வடைக்கும் பிளேண்டிக்கும் நல்லா இருக்கும். பாருங்க, எனக்கு வடை சுட்டு கொண்டு இருக்கிறார் மச்சான். வடை இப்போ நாங்கள் வடையை சுட்டு விற்கலாம். இப்போ பொழுதுபோக்கு வடை சுட்டு விற்கலாம். என்னடா பார்க்கலையா அந்த ரோட்டில் இடவரா நைட் கடை. அப்போ நான் நேற்று போனால் எடுக்கலாம் வச்சு இன்றைக்கு போகணும் எடுக்க நைட் கடை. ரைட். அப்போ வடையை எல்லாத்தையும் சுட்டு எடுப்போமே. அப்படி ஒரு அழகான பொம்பளை வந்து தண்ணி குடத்தில் வரும். இங்கே வந்து எல்லாட்ட ஊரில் எப்படி ஒரு இந்த பொம்பளை இந்த படம் வச்சு கிடாக்கு. இந்த பாருங்க, தண்ணி குடத்தோட தண்ணி கூட்டம் சுமந்து தலக்கா நடந்து அப்படியே அது எல்லார வீட்டையும் இப்படி முன்னுக்கு வச்சிருக்கு இந்த பொம்பளை படம். அழகான பொம்பளைன்றது என்ன விட அழகான பொம்பளையோ? அழகாத்தான் இருக்க. பெயிண்ட் பண்ணுவோம், மேக்கப் அடித்தா தான் அழகாக இருக்கும். பார்த்தீங்களா உறவு, அவல் வடை ரெடி. இப்போ என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு சாப்பிட்டு காட்டுவாங்க உங்களுக்கு. பார்த்தீங்களா, ஓட்டையும் போடலாம், ஓட்டையும் போடாமல் போடலாமல். ஓட்டை போட்டால் கொஞ்சம் டப்பண்டு வேகும். சரி உறவுகளே, பார்த்தீங்களா வடைய அவல் வடை. என்ன வடை? அவல் வடை. அப்போ இந்த வடைக்கு இப்போ என்னென்ன சேவை? வடையோட சாப்பிட்றா என்ன இப்போ சாப்பிட நல்லா சாப்பிடலாம். சம்பல் பிளேண்டியோட சாப்பிடலாம். சின்னாக்களுக்கு டீயோடையும் கொடுக்கலாம் சாப்பிட. சாம்பாரும் சோறோடையும் சாப்பிடலாம். சாம்பாரோடையும் சாப்பிடலாம். கல்யாணம் அடுப்பு சாப்பிடுவோம். சாப்பாடு இல்லையே, வடை பாயசத்தோட சாப்பிடுறோமே அப்படியே. அப்ப வந்து அவல் வடை
இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தா உளுந்து வீடு இப்போ திடீர்னு இது வடை அவல் வடை உளுந்து வடை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவல் வடை ரெடி இப்போ நாங்கள் அவல் வடையாக சாப்பிடுங்க ஒன்று சாப்பிட்டு பாரு என்ன இருக்கேன் சாப்பிடு பாப்போம்ண்ணா என்ன நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க சுடு சுடு நல்லா இருக்கும் கொஞ்சம் ஆரோடு சாப்பிட்டு நல்லா இருக்கும் சின்னாக்கள் சாப்பிட்றாண்டா பெரியாக்கள் சாப்பிட்றாண்டா ஓகே சாப்பிடலாம் டப்புன்னு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் சுடும் சரியும் ஆற வச்சு தாங்க ஆற வச்சு சாப்பிட்டா நல்லது என்ன நாங்கள் அவசரப்பட்டு சாப்பிட்டு அப்புறம் நாக்கெல்லாம் வள்ளி விட்டுரும் என்ன கிடையாது வடை எங்களை மச்சான் சுட்ட வடையே பாருங்க அவல் வடை நல்லா தான் நல்லா இருக்கு வடையை குழந்தை காட்டுங்க வைக்கு பதிக்கிற வடையை ரைட் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் நீங்களும் இதே மாதிரி வடையை சுட்டு பாருங்க இல்லை ஃப்ரீ டைமாக இருக்க 15 நிமிஷம் வடையா சின்ன கன டைமும் இருக்காது கொஞ்ச நேரம் வேலை தான் அப்போ லீவாக இருக்க நம்ம சுட்டு போட்டு டீ டைமுக்கு சாப்பிடலாம் சரிதானே ரைட் பாருங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த அவல் வடை பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கூடவே சப்ஸ்கிரைப் செய்து கூடவே வெளியிட மாமத்துங்க அப்பதான் நாங்கள் செய்யற பாய்